हाय இன்னைக்கு நம்ம வீடியோல மத்தியமால இருக்க செகண்ட் லெசன் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவை பத்தி பார்க்கலாம். இப்போ இந்த எஸ்ஏ நம்ம சபாவை பத்தி தான். दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की संस्था है. अब दक्षिण भारत हिंदी प्रचार सभा और नेशनल इम्पोर्टेंस कोंड इंस्टीट्यूशन संस्थाना इंस्टीट्यूशन. इसकी शाखाएं दक्षिण के चारों प्रांतों में है. அப்போ इसकी இதோடைய கிளைகள் शाखाएं ब्रांचेस दक्षिण साउथ உடைய चारों प्रांतों में है. 4 ஸ்டேட்ஸ்லயும் இருக்கு. प्रांतोंना ஸ்டேட்ஸ்லயும் இருக்கு. आंध्रा, कर्नाटक, केरल और तमिलनाडु. आंध्रा व तेलंगाना. இப்போ என்னென்ன ஸ்டேட்ஸில் இருக்குது? आंध्रा, कर्नाटक, केरल अப்புறம் तमिलनाडु. इन शाखाओं का प्रधान कार्यालय चेन्नई में स्थित है. அப்போ இந்த பிரான்ச்சஸ் உடைய हेड ऑफिस, प्रधान हेड, कार्यालय ऑफिस चेन्नई में स्थित है. चेन्नईல இருக்கு. गांधी जी ने इस संस्था की स्थापना, அப்போ காந்திஜி இந்த இன்ஸ்டிடியூஷனை ஸ்டார்ட் பண்ண இயர் 1918 பண்ணார். वे आजीवन इस संस्था के अध्यक्ष रहे. அப்போ காந்திஜி இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவரோட லைஃப் முழுக்க இந்த இன்ஸ்டிடியூஷனுடைய டைரக்டராகவும் இருந்தார். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபு ஒரு சின்ன டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ दक्षिण भारत हिंदी प्रचार सभा ஒரு ராஷ்டிரிய महत्व संस्था इंस्टीट्यूशन. இப்போ இதோட शाखाएं ब्रांचेस दक्षिणोட चारों प्रांतों में है. चारों प्रांतोंना 4 ஸ்டேட்ஸ்ல இருக்கு. फर्स्ट पॉइंट दक्षिण भारत हिंदी प्रचार सभा ஒரு ராஷ்டிரிய महत्व संस्था है. அப்புறம் दक्षिण के अப்புறம் இதோட शाखाएं इसकी शाखाएं दक्षिण के चारों प्रांतों में है. என்னென்ன ஸ்டேட்ஸ்? आंध्रा, कर्नाटक, केरल, तमिलनाडु. அப்போ इन शाखाओं का प्रधान कार्यालय हेड ऑफिस, இந்த எல்லாத்தோடையும் ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. இப்போ காந்திஜி இந்த இன்ஸ்டிடியூஷனை ஸ்டார்ட் பண்ணது. காந்திஜி எந்த இயரில் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு? 1918. இப்போ गांधी ने इस संस्था की स्थापना 1918 में की. அது ஸ்டார்ட் பண்ணது இல்லாமல் அவர் ஆஜீவன் இதோட அத்தியன்ஷ் டைரக்டராக இருந்திருக்காரு. இப்போ இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஈஸியாக ஞாபகம் வந்துடும். फर्स्ट पॉइंट दक्षिण भारत हिंदी प्रचार सभा ஒரு ராஷ்டிரிய महत्व संस्था. அப்புறம் इसकी शाखाएं இதோட சபாவோட शाखाएं दक्षिण के चारों प्रांतों में है. आंध्रा, कर्नाटक, केरल, तमिलनाडु. அப்போ இன் ஷாங்காவும் இந்த பிராந்தம் இதோட பிரதான காரியாலய், சரியா? इसकी பிரதான காரியாலய் சென்னையில் இருக்குது. இப்போ காந்திஜி இந்த ஸ்தாபனாவை ஸ்டார்ட் பண்ண இயர் 1918. அப்போ காந்திஜி இதை ஸ்டார்ட் பண்ணது ஸ்தாபனானா ஸ்டார்ட் பண்ணது 1918. அப்புறம் வே ஆஜீவன் இஸ்கே அத்தியன்ஷ் ரஹே டைரக்டராகவும் இருந்தார். இப்போ செகண்ட் பேரா பார்க்கலாம். भारतीय भाषाओं के माध्यम से हिंदी सिखाने के लिए सभा ने कई पुस्तकों का प्रकाशन किया. அப்போது இந்தியாவில் நிறையா மொழிகள் இருக்குது. அதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மொழியாக ஹிந்தி இருக்கணுன்றதுக்காக, ஹிந்தி படிக்க வைக்கிறதுக்காக சபா நிறையா கைனா டிஃப்ரெண்ட் புஸ்தகம் புக்ஸ் प्रकाशन किया, पब्लिश பண்ணாங்களாமா. सभा द्वारा हर साल हजारों की संख्या में हिंदी भाषा के कुशल प्रचारक निकल रहे हैं. वह सभा मूल्यमा हर साल एवरी ईयर हजारों ஆயிரக்கணக்கான நம்பர்ஸில் संख्याன நம்பர்ஸில் हिंदी भाषा के हिंदी लैंग्वेजोட प्रचारक निकल रहे हैं. प्रचारक படித்து प्रचारका வெளிவராங்க. दक्षिण के चारों प्रांतीय शाखाएं हिंदी की पत्रिकाएं प्रकाशित कर रही है. அப்போது இந்த தக்ஷினில் நம்ம பார்த்தோம்ல, இந்த ஸ்டேட்ஸு ஆந்திரா, கர்நாடக், கேரளா இவங்களும் இந்த ஸ்டேட்டில் இந்த பிரான்ச்சஸில் இருந்தும் நிறையா மேகசின்ஸ் பப்ளிஷ் பண்ணுறாங்க. केंद्र सभा से हिंदी प्रचार समाचार, सेंट्रल सभाலேருந்து 2 பத்திரிக்கை, हिंदी प्रचार समाचारों दक्षिण भारतों पब्लिश ஆகுது.
इनके द्वारा आम जनता लाभित होती है. இப்போ இது மூலியமாக வந்துட்டு நிறையா பீப்புள் வந்து லாபம் அடைகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. गांधी जी के रचनात्मक कार्य में हिंदी का प्रचार भी एक है. காந்திஜியோட நல்ல அற்புதமான காரியங்களில் வந்துட்டு நிறைய செஞ்சுருக்காரு. அதில் அந்த மாதிரி காரியங்களில் ஹிந்தி பிரச்சாரம் வந்துட்டு ஒன்று. உன்கே சப்னோं को சபா சாக்கார் பனாத்தி आ रही है. அவரோட கனவை வந்து சபா நினைவாக்கிட்டு வருது. இப்போ இதுக்கும் டயக்ராம் போட்டுருக்கேன். அப்போ दक्षिण भारत हिंदी प्रचार सभा வந்து हिंदी सिखाने के लिए हिंदी படிக்க வைக்கிறதுக்காக कई पुस्तकें प्रकाशन कर रही है. இப்போ நிறைய புஸ்தகே புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து சபா மட்டும் இந்த வேலை செய்கிறதுல தக்ஷின் கே சாரோ பிராந்தோ சவுத்துடைய 4 ஸ்டேட்ஸும் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன ஆந்திரா, கர்நாடக், கேரள், தமிழ்நாடு நிறையா பத்திரிக்கா மேகசின்ஸ் வெளியிடுது. அதில் ஆந்திராவிலிருந்து உங்களுக்கு ரத்னவந்தி இது படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆந்திராவிலேருந்து என்ன பத்திரிக்கை பப்ளிஷ் ஆகுது? ரத்னவந்தி. கர்நாடகாவிலேருந்து பாரத்வாணி, கேரளிலேருந்து கேரள் பாரதி, தமிழ்நாடுலேருந்து ஹிந்தி பத்திரிக்கா அப்படின்ற பத்திரிக்காயே பிரகாஷித் ஹோ ரஹி ஹை எல்லாம் பப்ளிஷ் ஆகுது. இப்போது உங்களுக்கு வந்து தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவில் வந்து ஹிந்தி சிக்கானே கேலியே कई पुस्तकें प्रकाशन कर रही है. அது மட்டும் இல்லாமல் தக்ஷின் கே சாரோ பிராந்தம் அந்த 4 ஸ்டேட்ஸும் வந்துட்டு ஒரு பத்திரிக்காவை பப்ளிஷ் பண்ணுது. இப்போ ஆந்திராவிலேருந்து உங்களுக்கு ரத்னவந்தி, கர்நாடகிலேருந்து பாரத்வாணி, கேரளேருந்து கேரள் பாரதி, தமிழ்நாடுலேருந்து ஹிந்தி பத்திரிக்கா. இப்போது இந்த 4 ஸ்டேட்ஸ் இல்லாமல் சென்ட்ரல் சபா அதிலிருந்து நம்மளுக்கு 2 பத்திரிக்கா பப்ளிஷ் ஆகுது. दक्षिण भारत हिंदी प्रचार समाचार. केंद्र सभा से दक्षिण भारत और हिंदी प्रचार समाचार प्रकाशित हो रही है. அது மட்டும் இல்லாமல் सभा द्वारा हजारों प्रचारक हर साल निकल रहे हैं. அவ்வளோதாங்க செகண்ட் பேராகிராஃப். அப்போ லாஸ்ட் ஒன்னில் நீங்கள் என்ன எழுதுவீங்க? காந்திஜி கே ரச்சனாத்மக் காரிய காந்திஜியோட அற்புதமான காரியங்களில் சபாவும் ஹிந்திக்கு பிரச்சார் भी एक है. ஹிந்தியோட பிரச்சாரம் ஒன்று. இப்போ சபா उनके सपनों को साकार करके आ रही है. அவ்வளோதான் दक्षिण भारत हिंदी प्रचार सभा சாராம்ஸ். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டயக்ராம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. இன்னும் எக்ஸசைஸ் பார்க்கலாம். இப்போது हिंदी में अर्थ लिखिए. स्थितित बसा हुआ அமைந்துள்ள, उद्देश्य लक्ष्य குறிக்கோள், आजीवन जीवन भर लाइफ लॉन्ग, प्रतिवर्ष हर साल एवरी ईयर, खुद स्वयं சுயமாக, गुजरना बीतना கடந்து செல்வது. विलोम शब्द दक्षिण उत्तर साउथ नॉर्थ. सुपुत्र कुपुत्र सन सुपुत्रना ऑपोजिट कुपुत्र. प्रथम फर्स्ट अंतिमना लास्ट. आरंभ स्टार्टिंग अंत एंड. साकार रियलाइज निराकार अनरियलाइज. उपयुक्त सूटेबल अनुपयुक्त अनसूटेबल. वाक्यों में प्रयोग कीजिए. संस्था दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व संस्था है. दक्षिण भारत प्रचार सभा और राष्ट्रीय महत्व संस्था ऐसे எழுதிக்கலாம். नींव डालना. गांधी जी ने दक्षिण भारत हिंदी प्रचार सभा की नींव डाली. गांधी जी வந்து हिंदी प्रचार சபாவுடைய ஃபவுண்டேஷன் போட்டார், ஸ்டார்ட் பண்ணார். बहुभाषी भारत में कई भाषाएं बोली जाती है. இந்தியாவில் நிறைய லாங்குவேஜஸ் பேசப்படுது. इसीलिए वह बहुभाषी देश कहलाता है. அதனால தான் அது बहुभाषी தேஷ்னு சொல்லப்படுறோம். இல்லைனா பாரத் बहुभाषी देश है, நிறைய லாங்குவேஜ், அதான் बहुभाषी. ஷார்ட்டாக பாரத் बहुभाषी देश है எழுதிக்கலாம். आजीवन गांधी जी आजीवन सभा के अध्यक्ष रहे. लाभान्वित होना सभा के द्वारा आम जनता लाभ होते हैं எழுதிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.